ஸோ வந்து இன்னைக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹேர் பேக். இது வந்து ஹேர் ரீக்ரோத் பேக். இது உங்களோட காம்போல கண்டிப்பாக வரும். இது எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஹேர் ரீக்ரோத்காக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்லி ஹெர்ப்ஸ், இதெல்லாமே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் இதெல்லாமே. இது நம்ம வந்து எக் ஒயிட்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரணும் வீக்லி ஒன்ஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் சூப்பர் க்ரோத் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின டீடைல்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லாவெண்டர் ஷாம்பூ அண்ட் தென் ஆல்மண்ட் ஷாம்பூ. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் ஆஃப் ஷாம்பூஸ் கொடுத்துட்ருக்கோம். லாவெண்டர் ஷாம்பூ வந்து ஒரு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ. ஸோ வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அரோமா தெரப்பியான ப்ராடக்ட். அண்ட் தென் திஸ் இஸ் ஆல்மண்ட் ஷாம்பூ. இது வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அண்ட் தென் ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, சாஃப்டாக வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஒரு நரிஷிங் ஷாம்பூ, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில பேர் இதை வந்து கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க ஆல்மண்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்களாம் ஆல்மண்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். திஸ் இஸ் கிளென்சிங் பவுடர். இது வந்து சோப் மாதிரி, ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இதுவும். ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் ரொம்ப சூப்பர் க்ளோயிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மலி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் இந்த கிளென்சிங் பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிஹெச் பேலன்ஸோட சூப்பர் க்ளோவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃப்ரூட் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட்லி பைனாப்பிள் அண்ட் தென் ஆப்பிள். அதில் வந்து டீடானிங் பாடி வாஷ் அப்படின்னு சொல்றது எதுனா நம்மளோட செரி பிளாசம் பாடி வாஷ். நல்ல டீடான் பண்ணும். டேன் ஆயிடுச்சு ஸ்கின் அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணுங்க. ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து திஸ் இஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா அரோமா தெரப்பி பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ ரேபிட் பிளட் ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ஆயில் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் வந்துடுங்க. நிறைய டைப் ஆஃப் ஹேர் ஆயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். என்கேலேருந்து ஹேர் ரீக்ரோத் ஆயில் கொடுக்குறோம். அண்ட் தென் வந்து சொல்வேதால சித்தா ஹேர் ஆயில் கொடுக்குறோம், கம்ப்ளீட் ஹேர் ஆயில் கொடுக்குறோம். அண்ட் தென் வந்து மின்ட் ஆயில் கொடுக்குறோம், ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் ரேபிட் பிளட் ஹேர் ஆயில். இந்த ஆயில் வந்து என்கே எசென்ஷியல்ஸோடது. ஸோ இதுவும் வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஃபேட் ரெடியூஸ் எப்படி பண்ணுன்னா, அது ஃபேட் ரெடியூஸ் ஆயில்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஸ்பாட் ரிடக்ஷன் ஆயில். ஸோ வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபேட் இருக்க மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேட் ரெடியூஸ் ஆகும். டெய்லி பண்ணணும் அது. ஸோ திஸ் இஸ் மின்ட் ஆயில். இது வந்து டேண்ட்ரஃப்காக கொடுத்துட்ருக்கோம்.